நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை உலக நிகழ்வுகள் என்னை மிகவும் பாதிக்கிறது. என்னை சுற்றி சுழலும் சூழ்நிலைகளும் என்னை பாதிக்கிறது. இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? அதிக பணம் கொடுத்து ஆன்மீக வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு பலன் கிடைக்குமா? சில காரியங்கள், சில நினைப்புகள் எளிதாக நடந்து விடுகிறது. பல காரியங்கள் எளிதாக நடப்பதில்லை நாம் நினைத்தவுடன். இது எவ்வாறு? அன்பை மற்றவர்களிடமிருந்து பெறுவது எவ்வாறு இப்படின்னு சிந்தனைகள் இருக்கு. நிகழ்வுகள், இந்த உலக நிகழ்வுகள் என்னை அதிகமாக பாதிக்கிறது. என்னை சுற்றி இருக்கும் சூழல்கள் என்னை சிதைக்கிறது. இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? இந்த உலக நிகழ்வுகளையும் இந்த உலகத்தையும் நீங்க உற்று கவனிச்சிங்க அப்படின்னா. இனிய காலை வணக்கம் தேவாயா. வணக்கம் லட்சுமிமா. நல்லது. இந்த உலகத்தையும் இந்த உலக நிகழ்வுகளையும் உற்று கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு விதமான முரண்பாடுகள் நிறைந்ததாகவே உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஏன் எதுவுமே முரண்பாடு நிறைந்ததாக தெரியாமல் இருக்குது அப்படின்னா, நம்மளை பற்றியான கவனத்தில் இல்லை, எதை பற்றியான கவனத்திலையும் இல்லை. நம்மளுடைய எண்ண ஓட்டங்களில் சிக்கி எப்படி நைட்டு தூங்குகிறோமோ அதே போல் கண் விழித்தவுடனும் கவனம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இணைந்து கவனமற்று இந்த வாழ்க்கையை ஒரு தூங்கி கொண்டிருக்கும் மனிதரை போல வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இது என்னது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நாம் மூழ்கி போயிருக்கோம். இந்த உலக நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த உலக நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு என்ன தெரியுமோ, அவர்களுடைய வாழ்நாளில் என்ன அனுபவங்களை எல்லாம் இந்த உலகத்திலிருந்து சேகரித்திருக்காங்களோ அதை மட்டுமே ஒவ்வொருத்தரும் பேசி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறாரோ, அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதுதான் உடலுக்கு நல்லது, இவ்வளோ சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், மது அருந்துனா உங்களுக்கு கேன்சர் வந்துடும், சிகரெட் பிடிச்சா கேன்சர் வந்துடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை சார்ந்த நிபுணர்கள் பேசுகிறாங்க. ஆனால் எல்லா மது அருந்துறவங்களுக்கும் எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிற நபர்கள் எல்லாருக்கும் கேன்சர் வருதானா? வரமாட்டுது. ஒரு 10 பேருக்கு வருது, அதை பொதுப்படையாக்கி அதை பற்றி பேசுகிறோம். நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம், நிறைய விஷயம் சொல்கிறோம். இது எல்லாமே அவங்கவுங்களுடைய அனுபவத்திலிருந்து இல்லை மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு ஒத்துக்கின விஷயங்களை பேசி இந்த உலக நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் பேசினே இருக்காங்கல்ல, அது எல்லாமே அவர்களுடைய அனுபவங்கள் தான்.
உண்மை இல்லை. உண்மையை பேசவே முடியாது. உண்மையை உணர மட்டும்தான் முடியும். உண்மைக்கு வார்த்தையே கிடையாது. உண்மை அதுவாகவே நிரூபிச்சுக்கும். அதை நம்ம நிரூபிக்கிறதுக்காக எந்த வார்த்தையுமே பயன்படுத்த முடியாது. உண்மையை பேசவும் முடியாது. உண்மை என்பது மௌனம். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு. பேசினாலே நாம் நம்மளுடைய அறிவிலிருந்து தான் பேச முடியும். புரியுதுங்களா? அதனால் இந்த நிகழ்வுகள், உங்களை சுற்றி இருக்கின்ற சூழல்கள் எல்லாமே பொய் கிடையாது, உண்மையும் கிடையாது. புரியுதுங்களா? இதனால் நீங்கள் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த உலக நிகழ்வுகள் உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த உலக நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொழுது நீங்கள் சிரிப்பீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே இந்த உலக நிகழ்வு உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நீங்கள் வருத்தத்தை அடைகிறீர்கள். இது ரெண்டுமே சரியும் கிடையாது, தவறும் கிடையாது, உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. இந்த உலக நிகழ்வுகள் அது பாட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலக நிகழ்வுகளில் நீங்கள் எந்த நிகழ்வுகளெல்லாம் பங்கேற்கிறீங்களோ அந்த நிகழ்வுகளை நீங்கள் ஒழுங்காக செய்தால் போதும். அந்த நிகழ்வில் ஒழுங்காக பங்கேற்றுக்கிட்டால் போதும். அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களோட நன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய வாழ்வு உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய எல்லாமும் உள்ளே தான் இருக்கிறது. வெளியே இருக்கிற எல்லாம் அனுபவிப்பதற்காக தான், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த நிகழ்வு, இந்த உலகத்தை பற்றி பேசுவதற்கோ, இல்லை இந்த உலகத்தை நிராகரிப்பதற்கோ, இல்லை இந்த உலகம் இப்படி அப்படின்னு பேசுகிறதுக்கோ எதுவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும், என்ன தான் இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு அறிவுகள் இருந்தாலும், உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரோலும் இல்லை. அது பாட்டுன்னு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும், எந்த ஆளுமையும் இருக்க போகிறது இல்லை. அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்கிறீர்களோ அதை சரியாக செய்யுங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. அதை தாண்டி அதிலிருந்து வர எந்த அவுட்கம்மும் உங்களை பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த நிகழ்வு என்ன பாதிக்குது, அது பாதிக்குது. இந்த வெளியில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த நிகழ்வுகள் எதுலெல்லாம் பங்கேற்று இருக்கிறீர்களோ அதை ஒழுங்காக செய்யுங்க. நீங்கள் என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் அறிவு புகட்டப்பட்டிருக்கோ, என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்திலையும் நீங்கள் கலந்துருப்பீங்க. அதை ஒழுங்காக செய்யுங்க. அதனால் ஏதோ பணம் வந்துச்சோ, இல்லை ஏதோ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ வருது அப்படின்னா அதை வச்சு வாழுங்க. அவ்வளோதான். அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குதே தவிர, அது இப்படி நடந்தது, இப்படி பேசுகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி அப்படின்னு இந்த உலகத்தை பற்றி குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தை பற்றி நிறையான எதுனா சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. இதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்குது, வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை பற்றி பேசுகிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அதை பற்றி பேசி புரிஞ்சுக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் ஏழையாக இருக்கேன், நான் ஏன் பணக்காராக இருக்கேன், எனக்கு ஏன் நோய் வந்தது, இந்த மாதிரிலாம் எந்த விதமான கேள்விகளும் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இப்படி தான் இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வேணால் விரும்பிக்கலாம், என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், எனக்கு உடம்பு சரியாகணும், நான் நல்ல வாழ்க்கைக்கு போகணும், எனக்கு இந்த உலக பொருட்கள் ஈஸியாக வரணும் அப்படின்னு இந்த நிகழ்வுகளை நிறுத்துங்க. இந்த நிகழ்வுகள் மீது கதை எழுதுவது தான் இந்த நிகழ்வுகளில் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான எல்லா காரணமும் நீங்கள் எழுதுகிற கதை தான். உங்களை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடக்குதுல்ல, அதை அப்படியே கதை எழுதாமல் நிறுத்துங்க. அப்போ மனம் தன்னால் நிற்கும். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகள் மீதும் நீங்கள் கதை ஆசிரியராக மாறி கதை எழுதி கொண்டே செல்கிறீர்கள். எல்லாத்த பற்றியும் இப்போ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் ஏதோ உங்கள் அப்பா உங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, உங்கள் அம்மா ஏதோ உங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, உங்கள் கணவரோ மனைவியோ ஏதோ உங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க, இல்லை ரொம்ப உங்களை உயர்த்தி புகழுக்குரிய விஷயமா பேசுகிறாங்கன்னா கூட பேசுகிறாங்க, நிறுத்துங்க. நிகழ்வுகளை நிறுத்துங்கள். அதன் மீது நீங்கள் கதை எழுதி உங்களை நிரூபிக்க பார்க்குறீங்கல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும்
என்ன வேலை செய்துட்ருக்கான் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யல. மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன், பெரியவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வேலையை தான் அவன் செய்துட்டுருக்கான். இந்த நிரூபிக்கிற வேலையை வச்சுன்னு நீங்கள் இந்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ முடியுமானா முடியாது. நம்ம எல்லாரும் அதை மட்டும் தான் செய்கிறோம். நம்ம எல்லாரை விட யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள விட நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலியமாகவும் நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்மளோட கூட்டத்தில். புரியுதுங்களா? நம்ம கூட இருக்கிறவங்களோட நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு அறிவுலேயும் செயல்லையும் இல்லை வச்சிருக்கிற பொருள்லையும் அப்படின்னு உயர்றதுக்கு தான் நம்ம ஈகோவை பயன்படுத்தி வேலை பார்த்துட்ருக்கோமே தவிர மற்றபடி நம்ம வாழலை. அதனால் இந்த உலக நிகழ்வுகளை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உலக நிகழ்வுகளை நிறுத்துவது அப்படின்னா நீங்கள் அது மேலே எந்த கதையும் எழுதாதீங்க. உங்களை சுற்றி நிகழ்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறுத்தாமல் நீங்களும் கதையாசிரியராக மாறி உங்களுடைய தீர்ப்புகளை எழுதி அதன் வழியாக நீங்கள் இந்த நிகழ்வுகளை மேலும் அதிகப்படுத்தி உற்சாகப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் துன்பத்தை அடைவீர்கள். அதாவது இந்த உலகம் உங்களுக்கு எதிராக செல்லும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினைத்த மாதிரி சாதகமான சூழல்களை உங்களால் பெற முடியாது. அதனால் இந்த உலக நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்குதில்ல. இப்போ இந்த போர் நடக்குது. போரில் இத்தனை பேர் இறக்குறாங்க, இத்தனை பேர் பாதிப்படைகிறாங்க, உலக பொருளாதாரம் பாதிப்படையுது. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் உங்களால் எதனா பண்ண முடியுமானா பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. அமெரிக்கா ரொம்ப பெரிய ஆதிக்கம் இருக்குது, ஈரான் வந்து சூப்பரு இப்படின்னு நீங்கள் பேசுகிறதுனால நேரம் தான் வேஸ்ட்டே தவிர இதெல்லாம் நடக்கும், அவ்வளோதான். இதை தடுத்து நிறுத்த உங்களால் முடியுமானா முடியாது. அதுவாக சரியாகணும், அவ்வளோதான். நீங்கள் வேணால் விருப்பம் வேணால் வச்சுக்கலாம், சரியாகணும், இந்த உலக மக்கள் நல்லபடியாக இருக்கணும், அமைதிக்கு திரும்பணும். அமைதிக்கு திரும்புறதுன்றதே என்னென்னா இந்த உலக நிகழ்வுகளை அதன் போக்கில் நிகழ விடுறது தான் அமைதின்னு எல்லாரும் நினச்சின்னு இருக்கிறீங்க. அமைதி என்பது நீங்கள், அமைதி என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது வெளியில் போர் நிறுத்தம் பண்ணுறதுனால வர்றதில்லை அமைதி. அமைதி என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறது. இது வரைக்கும் எந்த மனிதனும் அதாவது 100ல் 99.9% மனிதர்கள் கூட அமைதினான் என்னன்னே தெரியாது. ஆனால் அமைதி என்பது இந்த உலகம் எதன் போக்கில் நிகழ்ந்துட்டுருக்கோ அதை அப்படியே அனுமதிக்கிறது அமைதின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அமைதி என்பதே நீங்கள். அமைதி என்பது உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு பின்னாடி இருப்பது. அமைதி என்பது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உயிராக இருக்குல்ல, அது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே பேச முடியும். அதுதான் அமைதி. அதை நீங்கள் நீங்களே உங்களை எப்போ டேஸ்ட் பண்ணுறீங்களோ, உணர்றீங்களோ, சுவைக்கிறீங்களோ அப்போ தான் அமைதினா என்னன்னு புரியும். இந்த வெளியில் இருக்கிறது எதுவும் அமைதி கிடையாது. புரியுதுங்களா? வெளியில் வந்து எல்லா மனிதர்களுக்கும் சாதகமாக சூழல் இருந்துச்சுன்னா அது அமைதின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். புரியுதுங்களா? அதனால் இந்த உலக நிகழ்வுகள் எல்லாமே அது பாட்டுன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலக நிகழ்வுகள் எப்படி நீட்டப்படுது அப்படின்னா அது எல்லாருடைய அனுபவ அறிவிலிருந்தும் அவர்களுடைய தீர்ப்பிலிருந்தும் இல்லாத ஒன்று இந்த உலக நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறது. அதை நீங்களும் கதை எழுதி இல்லாத ஒன்றால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறதும் பொய் தான். இல்லாத ஒன்றுனால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறதும் பொய் தான். அதை அப்படியே அனுமதித்து நிறுத்தி விடுங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? கதை எழுதாதீங்க. இங்கே யாரை பற்றியும் இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் நல்லவங்களும் இல்லை, இவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் கெட்டவங்களும் கிடையாது. கெட்டவங்க அப்படின்றதுக்கான க்ரைட்டீரியா நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, நல்லவங்க அப்படின்றதுக்கான க்ரைட்டீரியா நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ ஈரான் நாட்டிலேருந்து பார்த்தா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இல்லை அமெரிக்கா வந்து கெட்டது, ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து பார்த்தா ஈரான் கெட்டது. அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான், ஏதோ ஒரு கருத்தூசியை போட்டு மனிதர்களுக்கு எதிராக திருப்பி விட முடியுன்றதுக்கான உதாரணம் தான் இந்த போர்லாம். புரியுது? நம்மளை அழிச்சிக்கிறதுக்கான வழி. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கருத்து ஊசிகளை போட்டு உங்கள் மண்டையை கழுவி மனித இனத்தை கொல்றதுக்கான வழி தான் இந்த மாதிரி உச்சகட்ட ஈகோவின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான போர்லாம். இப்போ இதை நான் சொல்கிறேன்ல, இது கூட ஒரு கதை தான்.
இதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதே சரிதான். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தீர்வு தேடுறது தான் இந்த நம்ம ஈகோவோட வேலையே. நம்ம வேலையை என்ன தெரியுமா? நம்ம ஈகோவோட வேலையே எல்லாத்தையும் அப்படி அப்படியே நிறுத்தாது. அதை நீட்டி, அதை சொரிஞ்சு, அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன், சமாதானம் அடையணும். இந்த மனம் எப்படின்னா சமாதானம் அடையணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த விஷயம் நடந்தாலும் அப்படியே நிறுத்துங்க, பரவாயில்ல. அது சமாதானம் அடையுது, அடையலை, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நிறுத்திடுங்க. அது முடியல. மேலும் மேலும் அதன் மீது உங்களுடைய தீர்ப்புகளையும் உங்களுடைய கதைகளையும் எழுதி அந்த நிகழ்வுகளை நீட்டிப்பது தான் உங்கள் வாழ்வை துன்பமாக மாற்றுவதற்கான வழியும், இந்த நிகழ்வுகள் உங்களை துண்டு துண்டாக மாற்றுறதுக்கான வழியும். புரியுதுங்களா? அதனால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லாருடைய தீர்ப்பிலிருந்தும் அனுபவங்களிலிருந்தும் பிறக்கிறது. அது உண்மை இல்லை, ஆனால் உண்மை மாதிரி தெரியும். அதில் நீங்கள் பங்கேற்று தான் ஆகணும். இந்த உலக நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அந்த மாதிரியான எந்த சாயமும் நீங்கள் பூசிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஏழையா அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஏழையும் கிடையாது, நீங்கள் பணக்காரரும் கிடையாது. உங்கள்கிட்ட உலகப் பொருள் நிறைய இருக்குது, அவ்வளோதான். உலகப் பொருள் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான இமேஜினேஷன்லேருந்து வெளியில் வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்கிறதா நினச்சிட்டு இருக்க இமேஜினேஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற இமேஜினேஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. சாதாரணமாக இருக்க பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே உங்கள் கூட கொஞ்ச நாள் இருக்கும். எப்போ கிளம்பணுமோ அதுவே கிளம்பிக்கும். உங்களுக்கு எதுவும் ஆதிக்கம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களால் எதையுமே நிறுத்த முடியாது. உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிற எல்லாமே போகும். உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிற எல்லாமே வரும். உங்கள் அறிவை வச்சு நிறைய புத்தகங்கள் எழுதி அதை ஃபாலோ பண்ணி எல்லா மனிதர்களையும் அதையும் ஃபாலோ பண்ண வச்சு இந்த நிகழ்வுகளை ஒரு மிக கடினமான விஷயமா நடத்திட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நிகழ்வுகளை நிறுத்துங்கள். எதன் மீதும் உங்களுடைய கதைகளையும் கதை எழுதும் திறமையும் காமிக்க வேண்டாம். அப்போ உங்கள் வாழ்க்கை சிறப்பாயிடும். மனதை நிறுத்தணுன்னாலே இந்த நிகழ்வு நிறுத்தணும். நிகழ்வை பற்றி எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன நிகழ்வு நடந்தாலும் ஓகே, ஆமேன் மட்டும்தான் சொல்லணும். சரி, ஓம், அவ்வளோதான். இதை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்வு என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி இந்த நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்று தான் ஆகணும். இந்த நிகழ்வு உங்களை சார்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலக நிகழ்வுகள் வித்தியாசமாக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதனால் இந்த நிகழ்வுகளை பற்றி கதை எழுதுவதை விட்டுவிட்டு, மனிதர்களை பற்றி கதை எழுதுவதை நிறுத்திவிட்டு, கதை என்பது இல்லாத ஒன்று, நடந்தது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு கதை எழுத முடியும். புரியுதுங்களா? நம்ம மனம் அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும். அதனால் வெளியில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு, நீங்கள் பங்கேற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஒழுங்காக அதுக்கான வேலையை செய்துட்டு சும்மா இருங்க. இப்படி செய்து வேணால் பாருங்கள், உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்கள் என்னன்னு புரியும், இந்த உலகம் என்னன்னு புரியும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும், உலகம் ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் நடிகர்கள்னு நிறைய ஞான மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நாடகத்தில் நம்ம நடிச்சு தான் ஆகணும், இந்த நிகழ்வுகளை நம்ம நடத்தி தான் ஆகணும். அதனால் பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கதை எழுதுறதை மட்டும் நிறுத்தினா போதும். உங்களுடைய அனுபவ ஒட்டுமொத்த அறிவையும் திரட்டி கதை எழுதி ஒவ்வொரு நிகழ்வின் மீதும் உங்களுடைய அழுத்தத்தை அழுத்தாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் இந்த நிகழ்வுகளிலிருந்து வெளியேறி சுகமான வாழ்விற்கு மாறிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரும் கடனாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துண்டாடப்பட்டு செதறப்பட்டு இருந்தாலும் சரி, நிகழ்வுகளை நிறுத்துங்கள். அதன் மீது, காரியங்களின் மீது உங்களுடைய கதைகளை எழுதுவதை நிறுத்தினாலே போதும், உங்கள் வாழ்வு சிறப்பானதாக மாறிவிடும். நீங்கள் அந்த கதை எழுதுறீங்கல்ல, அதன் அடிப்படையில் செயல் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த செயல் உங்களை துன்பத்தில் ஆழ்த்தும். மேலும் மேலும் உங்களுக்கான வழியை அடைத்துவிடும். உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. அதுக்கப்புறம் குறுகி போயிடும் உங்களுடைய வாழ்வு. அதனால் இந்த உலக நிகழ்வுகளை அதன் போக்கில் விட்டுவிட்டு
உங்களுடைய கதை எழுதும் திறனையும் அடியோடு விட்டுட்டு நிகழ்ந்த நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் பாதிக்கப்படாதீங்க. அது உண்மை கிடையாது. புரியுதுங்களா? அது உண்மை கிடையாது. அது பொய்யும் கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது. அதை நீங்கள் நம்பவும் வேண்டாம், நம்பாமல் இருக்கவும் வேண்டாம். அதன் அடிப்படையில் உங்ககிட்ட அந்த நிகழ்வுகளை சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது உங்களுடைய காரியங்களை செம்மையாக செய்துட்டு அதிலிருந்து வரும் பிரதிபலனை நீங்கள் அனுபவிச்சிங்க, அனுபவிக்காமல் போங்க, உங்களோட விருப்பம். மற்றபடி இந்த உலக நிகழ்வுகளை பார்த்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேணாம், இப்படி நடந்துருமா அப்படின்னு. எது வேணாலும் நடக்கட்டும். நீங்கள் நிகழ்வுகளை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள், கதை எழுதுவதை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இங்கே மனிதர்கள் எல்லாத்த பற்றியும் நிறைய பேசுகிறாங்கல்ல, அது எதுவும் உண்மையே கிடையாது. இப்போ நிறைய நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பொய் கிடையாது, ஆனால் உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விதமான பொய். இது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நம்ம எல்லாரும் நம்மளை சுற்றி மனிதர்கள் பேசிக்கினே இருக்காங்கல்ல, அவங்க எதுவுமே உண்மை பேசுறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் பேசுவாங்க. அது உண்மையும் கிடையாது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாமே முரண்பாடுகள் நிறைந்த வார்த்தைகள் தான். நீங்கள் யார் பேசுறதையும் உண்மைன்னு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருமே அவங்கவுங்களோட அனுபவத்தை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி பேசுவாங்க. நான் பொய்யை விளக்கிறதுக்காக பொய்யையே, இது பொய் கிடையாது, ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா உண்மைக்கு போக முடியும். உண்மை என்பது நீங்கள் தான். அதை பற்றி பேச முடியாது. அங்கே நிற்க மட்டும்தான் முடியும். அதை உணர மட்டும்தான் முடியும். அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். அந்த உண்மை என்பது எல்லாத்தையும் அடக்குனது. அன்பை, அமைதியை, சாந்தத்தை, சமாதானத்தை எல்லாத்தையும் அடக்குனது உண்மை. அதை பற்றி நீங்கள் வெளியிடவே முடியாது. எந்த வார்த்தையுமே பேச முடியாது. அது ஒரு உணர்வு. புரியுதுங்களா? அதனால் இந்த மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும் அவங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மைன்னு கிடையாது. அது உண்மையும் கிடையாது. நீங்கள் சும்மா இருங்க, அதான் உண்மை. உங்களை சுற்றி காரியங்கள் தன்னால் நிகழும், அதான் உண்மை. நீங்கள் நிகழ்த்துறது எல்லாமே உங்களுடைய கதைகளின் அடிப்படையில் நீங்கள் நிகழ்வுகளை நீட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிறுத்துங்கள். எவ்வளோ சிரமமான சூழலாக இருந்தாலும் நீங்கள் நிகழ்வுகளை நிறுத்தி செயலையே நிறுத்திடுங்க. செயல் தன்னால் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ உங்களோட கதையிலிருந்து செயல்களை நடத்துறதை நிறுத்துறீங்களோ அப்போது அதுவாக நடக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அது வரைக்கும் நீங்கள் சாதகமாக காரியங்களை உங்களுக்காக நிகழ்த்திக்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் கூட இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் ஐயா, வணக்கம் ஐயா, அப்படி இப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சிலர்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எதுவும் உண்மை கிடையாது. புரியுதுங்களா? இப்போது இது ஒரு இமேஜினேஷன். இப்போ நான் அறிகிறேன், நான் ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கேன், என்னை எல்லாரும் ஐயான்னு கூப்பிட்றாங்க, ஏதோ ஒன்று மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லாரும் கொடுக்கறதுனால கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக எப்போ என்னை ஐயா இல்லை என்னை மதிக்க முடியும் அப்படின்னா, நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன்ல, அதை செய்து பார்த்து அதோட சுவையை சுவைச்சிட்ட பிறகு தான் நீங்கள் உண்மையான மரியாதைக்கே வர முடியும். அது வரைக்கும் போலீஸை பார்த்தா வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு விதமான இமேஜினேஷன் இது. இந்த மாதிரி தான் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளும் இருக்குது. நீங்கள் இப்போ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்க? என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்யவும் இல்லை, நான் சொல்கிறத செய்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லை நான் என்னுடைய பேச்சுகள் உங்களுடைய வாழ்க்கையை ஏதோ கொஞ்சம் வெகுவாக மாற்றிருக்கு, இது உண்மைதான் இவன் பேசின்னு இருக்கான் அப்படின்னா கூட மரியாதை நீங்கள் தன்னால் கொடுப்பீங்க. ஆனால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இந்த யூடியூப்லலாம் பேசுகிறாங்கல்ல ஆன்மீக சொற்பொழிவு, அதில் கீழே குருவே சரணம், நீங்கள் பயங்கரம் அப்படி இப்படின்னு போடுறாங்க. அவங்கள பார்த்ததில்லை, அவங்க கூட பழகிறதில்லை, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படியே அடி பண்ணிடுறீங்கன்னு தெரியலல்ல. புரியுதுங்களா? நீங்களே உங்களை யோசித்து சிந்திச்சு பாருங்கள்.
கடவுளும் உங்களோட ஈகோவோட எக்ஸ்ட்ரீம் ஈகோவோட ஒரு விதமான பெயர் தான் கடவுள். அந்த மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கடவுளை கும்பிட வச்சு அதுலேருந்து உங்களால் விலக முடியல. இந்த ஹியூமன் எப்படின்னா, உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை உங்களால் விடவே முடியாது. இப்போ பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, உள்ள சின்ன வேலை ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலையை தான் அவங்க சாவர வரையும் செய்வாங்க. பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை எடுத்துனே தான் இருப்பான். அதுலேருந்து அவன் மாற்றி அமைக்கிறது, அவனை மாற்றுறது அப்படின்றது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு 2-3 பேரால் தான் அந்த மாதிரிலாம் மாறி நெக்ஸ்ட்டு கண்ணோட்டத்துக்கே போக முடியும். ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு மனிதனை செய்ய வச்சுட்டா அந்த வேலையை விட்டு அவனால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனுக்கு வேறு எதுனா தெரிஞ்சால் கூட அவனால் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கடவுளும் இந்த ஆன்மீகமும் உங்களுக்கு ஒரு விதமான பழக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அதை விட்டு விலகவே முடியாது உங்களால். உங்களை நீங்கள் புரிஞ்சிக்காத வரையும், உங்களுடைய எண்ணங்களின் முரண்பாடுகளை நீங்கள் கவனிக்காத வரைக்கும், நீங்கள் செய்கிற செயல்கள் சொல்லொன்றாய் செயலொன்றாய் இருக்குதுன்னு புரிஞ்சிக்காத வரைக்கும், நீங்கள் ஒன்று சொல்வீங்க ஆனால் வேற ஒன்று செய்வீங்க, சொல்கிறது வேற ஒன்றா சொல்வீங்க. இப்படி தான் நம்மளோட நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மளை சுற்றி. எல்லாருமே ஒரு விதமான போதையில் தான் வேலை பார்த்துட்டுருக்கோம். கண்ணை திறந்தவுடனே எண்ணங்கள் பின்னாடி ஓடி கை கால் வேற ஏதோ ஒரு வேலையை செய்து, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய நினைப்பு வேற ஏதோ இருக்குது. வேற எங்கேயோ இருக்கிறோம் நினைப்பு வழியாக, ஆனால் செயல்கள் வழியாக கை காலை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். தூக்கத்தை விட மோசமான போதையில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம்னு நம்மளுக்கே தெரியல. புரியுதுங்களா? ஃபேனுக்கான சுவிட்சு போட்டோமா, லைட்டு போட்டோமா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே நீங்கள் மறந்துடுறீங்க. செய்த அடுத்த செகண்டே மறந்துடுறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களால் நீங்கள் இழுத்து செல்லப்படுகிறீர்கள். வேற எங்கேயோ ஒரு சிந்தனையில் ஓட்டின்னு உடம்பு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு வேலை செய்துட்டு, அரைகுறையாக வேலை செய்துட்டு, கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டாரு, கடவுள் கண்ணை குத்திட்டாரு, எல்லார் கண்ணையும் குத்துறது தான் வேலை. இந்த மாதிரி நிறைய கதைகளும் ஆன்மீக கதைகளும் நிறைய புத்தகங்களும் நம்மளுடைய வாழ்வை சூறையாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டா போதும், அந்த பழக்கத்தை உங்களால் நிறுத்தவே முடியாதுன்றது தான் உண்மை. உங்கள் மைண்ட் அப்படி டிசைன் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்த தொடர்ந்து ரிப்பீட்டடாக, அது நல்ல விஷயமா இருந்தாலும் நிறுத்த முடியாது, கெட்ட விஷயமா இருந்தாலும் நிறுத்த முடியாது. நம்மளுக்கு நிறைய நல்லவங்கன்னு தெரியும்ல, நிறைய நல்லவங்கன்னு. அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க. நல்லவங்கன்னு நிறைய பேர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்மளுக்கு நிறைய நல்லது சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. உங்களை எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய அந்த பேஸே மாறணும், அடித்தளமே மாறணும். அப்போ தான் நீங்கள் செய்கிறத ஒழுங்காகவே செய்வீங்க. செயல் அதுவாகவே நடக்கும் உங்ககிட்ட இருந்து. நீங்கள் செய்தீங்கனாலே உங்கள் அறிவிலிருந்து இயங்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லவங்க நீங்கள் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த நல்லவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அவங்க இது செய் அதை செய் இதை செய், உங்களால் செய்ய முடியாது அதெல்லாம், ஆனால் செய்ய சொல்லுவாங்க. அவங்களாலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லவங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறது அவங்களாலே செய்ய முடியாது, ஆனால் வாய் வழியாக பேசும்போது நல்லாயிருக்கும். ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஹீலர் பாஸ்கர் உங்களுக்கு 1,00,000 விஷயங்களை செய்வதற்கான வீடியோ அதில் போட்டு வச்சுருப்பாரு. 1,00,000 விஷயம். எதுனா டெய்லி ஒன்று புதுசு புதுசாக இருக்கும், டெய்லி ஒன்று புதுசு புதுசாக நீங்கள் செய்ய சொல்லுவார். இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, சிரிப்பானந்தா, அந்த ஆனந்தா அப்படின்னு ஏதோ டெய்லி எதுனா ஒரு வீடியோ, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதை செய்யுங்க, அதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு 1,00,000 விஷயம் கொடுப்பாங்க. ரியல் இலுமினாட்டியே அவர் தான். புரியுதுங்களா? உங்களால் எத்தனை விஷயம் செய்ய முடியும்? உங்களால் என்னத்தை செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால். நீங்கள் ஒன்று செய்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் 2 வருஷம் அப்படி ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களை நீங்கள் கவனித்தாலே போதும். எல்லாமே இந்த வாழ்க்கை அதுவாகவே நடக்கிறதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் சுற்றின்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான நல்லவங்களை விட்டு விலகி ஜஸ்ட்டு உங்களை மட்டும் நீங்கள் கவனித்தாலே போதுமானது. நீங்கள் முரண்பாடு நிறைந்த முட்டாள்தனமான
ஒரு புறம்போக்குத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிங்க. நம்மெல்லாம் புறம்போக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஏன் நம்மெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள்லாம் புறம்போக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நம்மெல்லாம் அப்படின்ட்டா நானும் சேர்ந்துட்டேன்னா கொஞ்சம் வருத்தம் கம்மியாகும். புரியுதுங்களா? புறம்போக்கு என்பது புறத்தை வெளியில் வாழ்ந்துன்னே இருக்கிறது. உள்ளுக்குள்ளே என்னென்னு நம்ம புரிஞ்சிக்காத தன்மையில் இருக்கிறது தான் புறம்போக்குத்தனம். அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. புறம் ரிலேட்டடாகவே இந்த வாழ்க்கையை மேயறது. ஆனால் உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த ஆன்மீக வியாதிகளும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை அனுபவத்தையே எல்லார் மேலேயும் இறக்கி வைக்கிறாங்களே தவிர, அவங்கள பற்றி எல்லாரும் சுதந்திரமாக அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகையை காமிக்க மாட்றாங்க. ஆன்மீக வியாதிகள் எல்லாமே அவன் எங்கன்னா போய் உட்காந்துருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். அவங்க ஏதோ ஒரு இமேஜினேஷனில் யாரோ எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பேய் கதையை விட்ருவான். அதே தியானத்தை உங்களுக்கும் கற்றுருவான், நீங்களும் கற்றுக்கணும். அந்த என்னத்துக்கு கற்றுக்கணும்னு கூட தெரியாமல் நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு செய்யணும்னு கூட தெரியாமல் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கூட உங்களால் கேட்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் எதிர்த்தே கேள்வி கேளுங்க, பயப்படாதீங்க. நிறைய இதெல்லாம் பண்ணணும்னு கேளுங்க. இது பண்ணால் இதோட மெக்கானிசம் என்னன்னு கேளுங்க. எல்லாத்தையும் எதுக்கு ஒத்துக்கிறீங்க? புரியுதுங்களா? இந்த ஆன்மீக வியாதிகளோட எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை அனுபவங்களை மற்றவங்க மேலே சுமத்துறதா ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது அவனை பற்றி அறிவது மட்டும்தான், மற்றவங்களை பற்றி அறிவது இல்லை. ஆன்மீகம் என்பது ஒரு சுதந்திரம். புரியுதுங்களா? அதனால் இந்த நிறைய பணம் கொடுத்து கிளாஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பலன் கிடைக்குமானா, பலன் யாருக்குன்னா கிடைக்கணும்னா அவங்களுக்குள்ளே போனால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். அவங்களுக்குள்ளே போகிறதுன்றது நீங்கள் உங்களை உற்று நோக்கிறது. நீங்கள் அதான் புறம்போக்குத்தனமாக வேலை பார்க்குறோம், நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, நம்ம முரண்பாடு நிறைந்ததாகவே வேலை பார்க்குறோம், நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம தப்பாக தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முதல்ல நீங்கள் சரியாவீங்களே. புரியுதுங்களா? இந்த உலகம், இந்த வாழ்வு, நான் எப்படி வாழ்வேன், என் குடும்பம் என்ன ஆகும், இந்த மாதிரியான கதைகளெல்லாம் விட்டுருங்க. உங்கள் குடும்பம்லாம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் நல்லா தான் வாழ்வீங்க. நல்லதை மட்டும் உள்ளுக்குள்ளே விதைச்சிருங்க, அதுவாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். உழைப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தான் தேவை. கொஞ்சம்னா கூட அந்த நிகழ்வுகளில் நீங்கள் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு தான் அந்த உழைப்புலாம். மற்றபடி உங்களுடைய நினைப்பு தான் எல்லாம். அதை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா எல்லாம் நடக்கும். இந்த உலகம் உங்களுக்கு சும்மா கொடுக்கப்படும், பூமி உங்களுக்கு சும்மா வழங்கப்படும். புரியுதுங்களா? நான் விளையாட்டுக்கு சொல்ல, சும்மா டைம் இல்லைன்னு இதெல்லாம் பேசலை, டைம் நிறைய இருக்குன்னு பேசலை. புரியுதுங்களா? நான் சொல்கிறதெல்லாம் செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. முதல்ல நீங்கள் தப்பானவர்னு புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் சரியானவர், நான் நல்லவன் அப்படின்றதெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் நல்லவரும் இருக்க மாட்டீங்க, கெட்டவராகவும் இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருப்பீங்க, அவ்வளோதான். இந்த ஆன்மீகம் சொல்கிறது ஏதோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, ஏதோ ஒரு பாதையில் கொண்டு போகிறது, உங்களுக்கு நம்பிக்கை தர்றது, இது எதுவுமே ஆன்மீகமும் கிடையாது. இதெல்லாம் அடிமையாக்குற வேலை. உங்களுக்கு சுதந்திரமாக உங்கள் கையில் கொடுக்கறது தான் ஆன்மீகம். அதுக்கு நீங்கள் உங்களை உற்று நோக்கி உங்களுக்குள்ளே இறங்குங்க. நிறைய பேய் கதைகளை பேசிக்கிட்டு அப்படி இப்படி இது அப்படியா அப்படியா அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இங்கே சித்து நிறைய இருக்குது. நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விதமான, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும். பவர்ஸ்னால் இப்போது உங்களை நீங்கள் கவனிச்சினே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கட்டாயமாக காண்பிக்கும். அது நீங்கள் உங்களோட மனதை அந்த அளவுக்கு மென்மையாக மாற்றினீங்கன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ நாள் உயிரோட வாழ போகிறாங்க, அவங்களுடைய எதிர்கால வாழ்வு என்னவாக இருக்கும், எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் சித்து. இது ஞானம் கிடையாது. இது ஒரு விதமான வேற சைடு போதை. புரியுதுங்களா? ஆன்மீக போதை. இது உண்மை கிடையாது, ஆனால் ஞானம் கிடையாது. இதெல்லாம் தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கிடைப்பீங்க. உங்களை கண்டுபிடிக்கிற பாதையில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களை கவனமாக கவனிச்சுனே இருங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் சும்மாவே வரும்.
மற்றவங்கள பற்றி நீங்கள், அதாவது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நாள் ஒருத்தன் வாழ்வான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவன் செய்கிற செயல் வழியாகவே அவனுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்னால் இதெல்லாம் உங்களை வந்து ஞானத்துக்கோ அமைதிக்கோ ஆனந்தத்துக்கோ இட்டுன்னு போகாது. இது ஒரு விதமான வழி. இது உள்ளே போனீங்கன்னா மரணம் நிச்சயம், கொலை நாசம். இது வழியாக போனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சித்து இதை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம், விளையாடிக்கலாம். இப்போ திடீர்னு யாருன்னா இப்போ வரீங்க அப்படின்னா உங்களை அப்படியே நிறுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனால் இதெல்லாம் வந்து வேலை கிடையாது. உண்மையாக ஒருத்தர் எவ்வளோ நாள் வாழ்வார், ஜோசியமும் கிடையாது. இது கண்டுபிடிக்க முடியும் அவரோட வாழ்நாள் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட வாழ்க்கையோட எதிர்காலத்தை மாற்ற முடியும். இது எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஞானம் ஏதோ நீங்கள் தேடுறாங்கல்ல, ஞானம் என்பது நீங்கள் தான். ஞானம் என்பதே தெளிவு தான், அது கிடைக்காது. இது வேற ஒரு வழி, இது ஒரு மேஜிக்கல் ரூட்டு. அதெல்லாம் இது உள்ளே இருக்குதான், ஆனால் அதெல்லாம் தேவைப்படாது. புரியுதுங்களா? நான் நிறைய சில பேருக்கு சில விஷயங்களை வந்து செய்யுங்கன்னு சொல்லுவேன், ஆனால் செய்யவே மாட்டாங்க அவங்க. சில பேர் இப்போ இந்த கிளாஸ்லாம் கேட்குறீங்கல்ல, சில பேர் இதை செய்யுங்க அப்படின்னா செய்யவே மாட்டாங்க. செய்தால் சரியாயிடும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், இப்படிலாம் ஆகும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சொன்னால் அது ஒரு வேறு விதமான ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்திடும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கூட ஒரு விதமான நல்ல வாழ்க்கைக்கு இதெல்லாம் கொண்டு போகாது. இந்த மாதிரியான பவர்ஸ் கூட இதை அப்படியே நிராகரிச்சிடணும். நீங்கள் உங்களை கவனிக்கும்பொழுது சில விதமான தியானம் உங்களுக்குள்ள அதுவாகவே நிகழும். நீங்கள் தியானம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த தியானத்துக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா வேறு பரிணாமத்துக்குள்ளெல்லாம் உங்களால் போக முடியும். நான் சும்மா கதையெல்லாம் சொல்லலை, இது உண்மையாலே பண்ணலாம் முடியும். நிறைய மேஜிக் பண்ண முடியும். கண்ணாலேயே சுவிட்ச் போர்டை வைக்க முடியும். இந்த உலக பொருட்களை தொடாமலே அசைக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வேற ஒரு பரிணாமம். அதுக்கும் ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் இறைவனுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? அது ஆன்மீகம் கிடையாது. அது 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 நான் வந்து பண்ணுறதில்ல. சில தியான பயிற்சிகள் உங்களுக்குள்ள அதுவாகவே நடக்கும். தியானம் வந்து நம்ம பண்ணுறதில்ல. இந்த மூச்சோட போக்கு தன்னால் மாறும். உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? அந்த மூச்சோட போக்கு தன்னால் மாறி, இப்போ தியானம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, எல்லாரும் 5 மணிக்கு 4 மணிக்கோ ஏதோ ஒரு டைமில் செய்ய சொல்லுவாங்க. அதை உட்காந்து நம்மளும் இத்தனை மூச்சு இல்லை இப்படி மூச்சு விடணும்னு மூச்சு விட்டுட்ருப்போம்ல. நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது கவனித்து ஒரு 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 நிலைக்கு வரும்பொழுது தியானம் உங்களுக்குள்ளே நடக்கும். நீங்கள் அதாவது இந்த டைமு அந்த டைம்லாம் இல்லை, நீங்களே தியானம் செய்பவராக உங்கள் உடம்பே நிற்கும், மாறிடும், ஒரு போஸ்டர்லாம் உட்காந்துரும். அதுவாகவே எல்லாமே அதுவாகவே நிகழும். நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய சித்து கிடைக்கலாம், ஆனால் அந்த சித்தம் உண்மையான வாழ்வு கிடையாது. இந்த உலகப் பொருட்களின் பெருக்கமோ இல்லை இந்த உலகப் பொருட்கள் குறைவாக உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த உலகம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் எழுதுகிற கதைகள் தான் நீங்கள் பிரச்சனை. நீங்கள் எழுதுகிற நிகழ்வுகளின் தொகுப்பு தான், நிகழ்வை பற்றி எழுதுகிற தொகுப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. அதுவுமே உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே மாயாஜாலமாக பண்ண முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் அதுவும் வாழ்வு இல்லை. இதில் போய் எதனால் சிக்கிக்கிட்டு அதுதான் சரியான அதுதான் இது அப்படின்னு இங்கே நிறைய பேர் ஸ்பெக்குலேட் தான் பண்ணுறாங்க. ஒரு கற்பனைக்குள்ளே தான் உங்களை கொண்டு போகிறாங்க. இந்த தியானம் பண்ணலாம், அந்த தியானம் பண்ணலாம் அப்படின்னு நிகழ்வுகளை அப்படியே தொகுத்து கொண்டு போகிறாங்களே தவிர உங்களுக்கு காமிக்கணும்னு யாரும் விருப்பப்படலை. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்குது, அந்த கான்செப்டில் இயங்குறாங்க. நம்மளது கான்செப்டே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் கான்செப்டு. புரியுதுங்களா? அதனால் இந்த நிகழ்வுகளை அப்படியே நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவன் காசு கொடுத்து தான் போவான், காசு கொடுக்காம போவான், ஒருத்தன் நல்லதாக பேசுவான், ஒருத்தன் கெட்டதாக பேசுவான். இந்த உலகம் எப்படியோ 360 டிகிரியில் அது ரொட்டேஷன் ஆகினே தான் இருக்கும்.
ஒருத்தன் தேன் ஒழுகுற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுவான், ஒருத்தன் அசிங்கமாக பேசுவான். அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்துனே இருப்பான். இதில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்க வேணாம். அவன் இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவன் எப்படி இருக்கானோ அதற்கான விளைவுகளை அவன் சந்தித்தே தீருவான். அப்போது அவன் மாறிப்பான். நீங்கள் யாரையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. என்னோட வேலை யாரையும் மாற்றுறது இல்லை. நான் சொல்லுவேன், மாறிக்கிறது இருந்தால் மாறிக்கலாம். புரியுதுங்களா? மாறாமல் இருந்தாலும் மாறாமல் இருக்கலாம். என்னோட குறி நான் மட்டும்தான். உங்களுக்கு நான் சொல்லலாம் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படிலாம் செய்யுங்க. ஆனால் நீங்கள் செய்யாத வரைக்கும் இதை கேட்டால் நல்லா இருக்கும், போதையாக இருக்கும். 3 மணிக்கு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே கொஞ்சம் இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் வெறியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு நம்மளை வெறியாக்கிக்கிறது வேலை இல்லை. நீங்கள் செய்யணும். உங்களையே நீங்கள் உற்று நோக்குவதை நீங்கள் செய்ய வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு விதமான மிருகம்தான். மிருகத்துக்கு சுபாவம் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த உலக அனுபவங்களிலிருந்து பெற்ற சுபாவத்தின் அடிப்படையில் வாழ்வீங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிப்பீங்க. அப்பப்போ கருத்தூசி யாருன்னா போட இப்படி இல்லையாம்பா அப்படி இல்லையாம்பா அப்படின்னு கருத்தூசிகளை மாற்றி மாற்றி இந்த உலகம் உங்களுக்கு செலுத்த நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி மிருகங்களைப் போல நம்ம வாழ்ந்துக்கிட்டே செத்துருவோம். நிறைய கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்துருங்க. எந்த கான்செப்டும் இங்கே இல்லை. கர்மா இல்லை, அடுத்த ஜென்மம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஊசி, போட்டு வச்சிருக்க ஊசி, ப்ரோக்ராம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், பொய் சொல்ல. எல்லாரும் புக்கில் எழுதி வச்சிருக்கிறது அப்படியே சொல்கிறாங்கல்ல, நான் உண்மையே சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எந்த கர்மாவும் இங்கே கிடையாது. நீங்கள் சும்மா இருங்க, எந்த கர்மாவும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இல்லாத ஒரு நிகழ்வுகள், விஷயங்களை எழுதி அதன் மீது செயல்கள் புரியும் பொழுது அது எதிர்விளைவுகளை உங்களுக்கு தருகிறது. அவ்வளோதான். மற்றபடி அடுத்த ஜென்மம், அந்த ஜென்மம், இந்த ஜென்மம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த ஜென்மம் தான். முடிஞ்சால் இந்த ஜென்மத்தில் எதையாச்சும் கீழ்ச்சி பாருங்கள். இந்த ஜென்மத்திலையும் கீழிக்க முடியலன்னா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ இது கீழ்ச்சிங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் கீழிக்கலாம். அதனால் முதல்ல ரிலாக்ஸ் ஆகிடுங்க. உங்களை யாருன்னா தண்டிப்பாங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், அதுலேருந்துலாம் வெளியே வந்துடுங்க. அதான் செஞ்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஏன் வருந்துறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. பாவம் செஞ்சிட்டோம், இனிமேல் ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு வேணால் இருக்குது வாழ்க்கை. நீங்கள் நேற்று உயிரோடு இருந்தேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. இப்போ உயிரோடு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ உயிரோடு இருக்கிறீங்க, இப்போ வாழுங்க. உங்களை உற்று நோக்க அது முடியல, கஷ்டமாக தான் இருக்குது, நான் மறந்துடுறேன், பரவாயில்ல, செய்யுங்க. உங்களுக்காக நீங்கள் இதை தான் செய்தாகணும். நீங்கள் 10,000 வாட்டி மறந்துடுங்க, இல்லை ஒரு வருஷம் கூட மறந்துடுங்க. ஆனால் ஞாபகம் வச்சுன்னு செய்யுங்க. உங்களை கவனிக்கிறதுலையே கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் பெரிய விஷயம்லாம் இங்கே செய்ய முடியாது. உங்கள் பெரிய விஷயங்கள்லாம் அதுவாகவே உங்கள் மேலே நடந்துடும். புரியுதுங்களா? உங்களை உற்று கவனிங்க. இந்த நிகழ்வுகளை நிறுத்துங்க. கதை எழுதுறதை நிறுத்துங்க. தீர்ப்பு பண்ணுறதை நிறுத்துங்க. என்ன நிகழ்ந்தாலும் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறீங்க, உங்கள் பசங்க யாரோ தண்ணி எடுத்து உங்கள் மேலே ஊற்றிட்டாங்க, நிறுத்துங்க. ஏன்டா ஊற்றினா, அறிவு கட்ட நாயை அப்படிலாம் பேசுறதை நிறுத்திட்டு தண்ணி ஊற்றிட்டா என்ன பண்ணணும், அடுத்தது என்னவோ அதை செய்யுங்க. நிறுத்துங்க. நிகழ்வுகளை நிறுத்துங்கள். கதை எழுதுவதை நிறுத்துங்கள். அதன் அடிப்படையில் செயல் புரிவதை நிறுத்துங்கள். உங்கள் மேலே நிகழ்ந்த காரியங்களை அப்படியே நிறுத்துங்க. நான் பாவம், நான் சூப்பரு, எனக்கு நிறைய தெரியும், இந்த மாதிரி கன்றாவியாக பேசுகிறத நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் நல்லா இருக்கிறத கொஞ்சம் சோறு அதிகமாக கடிச்சிட்டா கொழுப்பில் பேசுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. சோறு இல்லைன்னா மொத்தமாக மூடிடும் வாய். நீங்களே உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய சோறு கிடச்சிச்சின்னா வாய் கண்டதை பேச ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு சோறு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா ஊறுகாதெல்லாம் எடுத்து மெல்ல ஆரம்பிச்சிடும் நம்ம வாய். சோறு இல்லை, இடுக்கமாயிடுச்சு வாழ்க்கை அப்படின்னா கம்முன்னு ஆகிடுவோம், பாவமாகிடுவோம் நம்ம. புரியுதுங்களா? இந்த உலகப் பொருட்களின் அடிப்படையில் வாய் கூட இஷ்டத்துக்கு பேசும், இல்லை பேசாது. இதெல்லாம் நீங்கள் உங்களை கவனிக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் பணம் கொடுத்து போட்டோம், ஆன்மீகம் கற்றுக்கிட்டோம், பணம் கொடுக்காமல் போட்டோம். எதாக இருந்தாலுமே நீங்கள் செய்யணும். நீங்கள் பணம் கொடுத்து எதையோ கற்றுட்டு வந்தால் கூட அதை நீங்கள் செய்யணும். உங்களால் செய்ய முடியாதுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு நிறைய பயிற்சி தராங்கல்ல, அபியாசங்கள், அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது.
அதனால தான் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதையுமே அவங்களால செய்ய முடியாது. டெய்லி இத்தனை மணிக்கு எழுந்து பண்ணுங்க, அத்தனை மணிக்கு எழுந்து பண்ணுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித் தராங்கல்ல, அதெல்லாம் அவங்களாலே பண்ண முடியாது. அவங்களுமே பண்ணுறது இல்லைன்றது தான் உண்மை. நீங்களும் அதை பண்ண முடியாது. நீங்களும் நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம், அதை மாற்றிடலாம், சீக்ரெட் புக்கு படிச்சிட்டோம், சீக்ரெட் மூவி பார்த்துட்டோம், ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தொங்குது கயிறு, அதை பிடிச்சி ஏறிடலான்னு ஏற பார்ப்பீங்க. அந்த மாதிரிலாம் முடியாது. சும்மா இருங்க. நீங்கள் எதுக்காக இங்கே பிறந்தீங்களோ அதுக்கான வேலையை மட்டும் தான் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு எதிராக செயல்பட்டுனே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நகரவே நகராது. சும்மா இருங்க. நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்காக இங்கே பிறந்திருப்பீங்களா, அதை செய்வீங்க. உங்களுக்கு அது கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களை ஒன்று பிறக்க வச்சிருக்கு, ஒன்று நீங்கள் வந்து கொண்டும் போயிடும். நடுவில் இருக்கிற வாழ்க்கையை நீங்களாம் வாழ முடியாது. சும்மா இருங்க, அதுவாகவே வாழ வச்சிரும் உங்களை. எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுமோ ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே விருப்பம் மட்டும் வச்சுன்னு சும்மா இருங்க, அதுவாகவே நடத்திடும். ஆனால் இந்த உலக மோட்டிவேஷனு, வெறி ஏத்துறன்ற பேரில் கண்டதை பேசி உன்னால் முடியும், நீ ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும், அப்படி இப்படின்னு எதனா ஒரு கதையை பேசி, ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆனவனோட ஐஏஎஸ் எழுதி ஃபெயில் ஆனவன் தான் எக்கச்சக்க பேர் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் ஃபெயில் ஆனவன் மொத்த பேரும் டீச் பண்ண போயிடுவான் ஐஏஎஸ் ஐபிஎஸ். நீங்கள் வேணால் பாருங்களேன், இன்ஸ்டியூஷனில் பாஸ் ஆனவன் கம்மியாக தான் சொல்லி கொடுத்துன்னு இருப்பான். இந்த 10 வாட்டி எழுதி ஃபெயில் ஆனவனா டீச்சர் ஆகிடுவான். அவன் தான் ஃபெயில் ஆகிட்டான், அவன் டீச்சரே ஆக முடியாதுல்ல, சொல்லிக் கொடுக்கவே முடியாது அவனால். கேட்டால் அவன் எப்படிலாம் ஃபெயில் ஆகக்கூடாது சொல்லி தருவானா. இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லாமே முரண்பாடாக தான் இருக்கும். கடவுள்னு நம்ம பேசுகிறோம்ல, கடவுள் பயங்கரம், கடவுள் இவர் தான் எல்லாமே, முருகர் தான் அப்படிலாம் சொல்கிறோம்ல. முருகருக்கு முடி மட்டும் தான் கொடுப்போம். சொத்துல பாதி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்போ முருகர் எங்கே இருக்காருன்னா தெரியாது. புரியுதுங்களா? முருகருக்கு முடி கொடுக்கலாம், எதனா பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரலாம், உண்டியில் 100 ரூபாய் 200 ரூபா போடலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான் காணிக்க போடுவீங்க. ஆனால் கதை பேச சொன்னால் முருகா, ஏசு கிறிஸ்துவே அப்படின்னு கண்டதை பேசி அடிச்சு விட்டு அவங்களே அழுதுருவாங்க. கடவுளே இப்போ ஏசு கிறிஸ்து முருகர்லாம் வந்துன்னா நான் இவன் இப்படி புகழ்ந்து பாடி நம்மளை அழ வச்சிடறான், சரி பாதி சொத்தை அப்படியே கொடுத்துட்றான்னா கொடுக்க மாட்டான். நான் இது கொடுவேன், அது மாதிரிலாம் அவன் பேசவே மாட்டான், அதை பற்றிலாம் அவன் பேசவே மாட்டான். புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் ஆன விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்துக்கினே இருக்கோம். முரண்பாடுகள் ஆன விஷயங்களை தான் நம்ம அன்பை பற்றி பேசுவோம், எவனா சிக்கனானா வச்சு செய்திருவோம். உலகமே அன்பை பற்றி பேச, ஆனால் எத்தனை பேர் எவனை வேணாலும் சாவடிப்பான் எந்த நாடு. புரியுதுங்களா? அவனுக்கு எதனா பிரச்சனைனா மொத்தமாக போடுவான். அணுகுண்டு தயாரிக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பான். ஆனால் முரண்பாடாக பேசின்னு இருப்பான். அன்பு, பைபிள், குரான், பகவத்கீதை, உச்சக்கட்ட அன்பு தான் ரொம்ப முக்கியம், மனிதன் தான் அப்படின்ட்டு எதனா சோறுகிற போட்டு எதனா பேசினே சுற்றின்னு இருப்பானுங்க. புரியுதுங்களா? சோறு போட்டு மனிதன் பற்றி பேசின்னு இருப்பாங்க. இப்படி தான் நம்ம இருக்கோம். அதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். அதனால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு விதமான இல்லாத ஒன்று, ஆனால் இருக்கிற ஒன்றும். இந்த இருக்கிற ஒன்றால் நீங்கள் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அதனால் லேசாக இப்படி புரிஞ்சுங்க. காசு கொடுத்து ஆன்மீகம் கற்றுக்கிட்டோம், எங்கன்னா போட்டோம், எங்கன்னா வரட்டும், யாரை பற்றியும் நம்மளுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, எல்லாரும் சரிதான் அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் செய்வோம். இப்போ இன்னைக்கான வகுப்பு என்ன, அப்படியே நிறுத்துங்கள், நிகழ்வுகளை நிறுத்துங்கள், அதை மட்டும் செய்யுங்க. அவன் எவ்வளோனா காசு கொடுத்து எங்கன்னா போய் கற்றுன்னு அவன் என்னன்னா ஆயிட்டோம், கடவுளே கூட ஆயிட்டோம், பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? யாராலையும் எதுவும் ஆக முடியாதுன்றது தான் உண்மை. யாருக்கும் நம்ம எந்த அறிவுரையும் சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் கேட்க மாட்டான். அப்படி கேட்டாலும் அதெல்லாம் செய்ய மாட்டான். அவனுக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் அவன் பொங்கி எழுவான். அது வரைக்கும் அவன் சும்மா தான் இருப்பான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவனுக்கு ஏதாச்சும் இந்த நிகழ்வுகள் பாதிப்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் அவன் சும்மா இருப்பான், இதை பற்றியும் பேச மாட்டான். இந்த நிகழ்வுகளால் பாதிப்படையும் போது தான் அவன் ரொம்ப வீர வசனங்களை பேசி இப்படி அப்படி இப்படின்னு பேசின்னு இருப்பான். இந்த உலகத்தில் பேசுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டாலும், உங்களுடைய அறிவில் இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அதை சமாதானப்படுத்தக்கூடிய பதில்கள் தான் நீங்கள் இருக்குதே தவிர உண்மையான பதில்கள்னு ஒன்று இல்லை. உண்மையான பதிலே நீங்கள் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய இருப்பு தான் உங்களுடைய ஒட்டு மொத்தத்திற்குமான சந்தேகங்களுக்குரிய பதில்.
நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இருப்பை அடைகிறீர்களோ அப்போ தான் உங்கள் கேள்வி நிற்கும். கேள்வி நிற்கும் பொழுது எல்லாமே நின்றுவிடும். அதனால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஆனால் இதை புரிஞ்சுங்க, உங்களுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய பதில் தான் நீங்கள் தேடுறீங்களே தவிர உண்மையை தேடலை. எல்லா கேள்விக்குமான பதில் சமாதானப்படுத்தக்கூடிய பதிலாக தான் இங்கே இருக்குது. சும்மா உங்கள் ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அறிவுபூர்வமாக எதனா ஒரு பதில் வந்துருச்சுன்னா ஓகே. சயின்ஸும் அதால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஏதோ பதிலை நம்மளுக்கு தருது. நம்மளும் அது கொடுத்துருக்க பதிலெல்லாம் பதிலுன்னு நம்பி ஒத்துக்கிறோம். ஓகே, இதுதான் பதில். உங்கள் ஈகோவுக்கு பதில் தான் தேவை. பதில் பயன்படுத்தணுமான்னா உங்களுக்கு எந்த அவசியம். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துவீங்களாலாம் கிடையாது. உங்களுக்கு தேவை பதில். அது என்னன்னு உங்கள் கட்டுக்குள்ளே வந்துடணும். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு ஆகணும். கடவுள் கூட கடவுளை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரில. அது தெரிஞ்சுக்கணுன்றது தான் ஞானம் தேடுறேன், மலை ஏறுறேன், யோகா பண்ணுறேன், அதை பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன்றதுக்கான உங்கள் ஈகோ தான் அதெல்லாம் பண்ணுது. நீங்கள் பண்ணல. கடவுளை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்கள் ஈகோ புறப்படுது. அதுவும் ஏதோ செய்து பார்த்து லாஸ்ட்டாக இந்த தியானத்தெல்லாம் கற்றுக்கணும். சரி, நம்மளும் தியானம் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நிலைக்கு அது வந்துடும். நம்ம எதோ கண்டுபிடிக்க முடியல, இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. சரி, இத்தனை நாள் வரைக்கும் மலை ஏறினது, ருத்ராட்சம் உருட்டினது, ஜபமாலை உருட்டினது, இதெல்லாம் வச்சு நம்மளே ஒரு பாஸ்டர் ஆகிடுவோம், இல்லை நம்மளே ஒரு சாமியார் ஆகிடுவோம்னு ஆகிடுது. அது புரியுதுங்களா? அது ஏதோ நீங்கள் கற்றுக்கின தியானத்தெல்லாம் மற்றவங்க சொல்லி கொடுத்து அவனையும் செதறடிச்சு, அதனால் அவனுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏதோ ஒரு போதையிலே இந்த நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டு போயினே இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய சாமியாருங்க இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிற எல்லாருமே ஃபெயில் ஆனவெல்லாம் டீச்சர். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறி போய் எதுவுமே அடையாதவங்கெல்லாம் சாமியார். எல்லாருக்கும் ஒரு குருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுக்கு எல்லாருக்கும் ஒரு குரு. அவர் இப்படி அவர் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். திருச்சிற்றம்பலம் ஐயா, அப்படி இப்படி, அந்த ஐயா, இந்த ஐயா அப்படின்னு பயங்கரமான பேரெல்லாம் வச்சுன்னு கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் பேருங்கள்லாம். அந்த மாதிரிலாம் இவர் அப்படி இப்படி என்ன, அதனால என்ன இப்போது என்ன உங்களுக்கு கிடச்சிது சிந்திச்சு பாருங்கள். இந்த இருக்கட்டும், இந்த புரியுதுங்களா? அப்படி ஒரு குரு ஃபோட்டோ அவங்க முன்னாடி வச்சுன்னு அப்படி நெத்தியில் நெருப்பு போகிற மாதிரி, இதெல்லாம் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் விழிப்படையாத வரையும் நீங்கள் ஒரு எதுக்கும் யூஸ் ஆக முடியாத ஒன்று தான் நம்ம. அப்போ தான் வாழ்வு ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் ஜஸ்ட்டு உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று தன்னால் நிகழும். புரியுதுங்களா? எல்லாருமே இப்போது நான் இந்த விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமான சாராம்சம் இது தான். அதை வித்தியாசமாக சாயம் பூசி சொல்லலாம். புரியுதுங்களா? கோர் ஆனால் இதுதான். நீங்கள் எல்லா விதமான தியான பயிற்சிகளும் உங்களை உற்று நோக்குவதை தான் கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா தியானமும் உங்களுக்குள்ளே நீங்கள் நிலை பெறும்பொழுது நடந்தே தீரும். உங்கள் மூச்சு தன்னால் மாறும். அதனால் நீங்கள் மாற்றின்னு முயற்சி பண்ணின்னு இருக்காதீங்க. ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி டாக்டருங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணுறது ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த நிகழ்வுகளை பணம் கொடுத்து ஆன்மீகம் கற்றுக்குறாங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டோம், நல்லா போட்டோம். இந்த உங்களை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும், நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும், மனிதர்களும் அப்படியே விட்டுருங்க, நிறுத்திடுங்க. யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவ்வளோதான். நாயை எங்கே வாடானா நாயேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதோட நிறுத்துங்க. மேலே கதை எழுத என்னையே நாயன்னு சொல்லிட்டியா அப்படின்னு போகாதீங்க. அது மாதிரி நிறுத்த பழகுங்க நிகழ்வுகளை. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் இன்னும் எனக்கு எவ்வளோ தெரியுமா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு செய்தி சேகரிக்கப்பட்ட ஒரு ஆள், அவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது உண்மையும் கிடையாது. உங்களுக்கு ரகசியம்னு ஏதோ தெரிஞ்சு வச்சுருந்தா கூட அதெல்லாம் ரகசியமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ரகசியம் என்பதே நீங்கள் தான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, அது வரைக்கும் உங்களுக்கு ரகசியம்னு ஒன்று தெரியாது. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ முரண்பாடான மனிதர், நீங்கள் எவ்வளோ தப்பாக இருக்கிறீங்க,
சரியாக மாற்றுறது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் எப்படிலாம் தப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்றதை புரிஞ்சுங்க முதல்ல. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் அதுவாகவே மாறும். நீங்கள் எதையும் செயல் செய்து மாற்ற வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. இது தெளிவாக புரிஞ்சுங்க. அப்படி செயல் செய்து மாற்றினீங்கனாலே திருப்பியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு அர்த்தம். அடித்தளமே மாறிடும் நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணும்போது. நிகழ்வுகள் தன்னால் நடக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இங்கே உங்களை சுற்றி நடக்குதில்ல, டெய்லி உங்களை சுற்றி நடக்குதில்ல, இது எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கினா தான் அது புரியும். நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறதுனால ஒரே குழப்பம்தான் ஏற்படும். புரியுதுங்களா? நிகழ்வுகளை உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன் இப்படி நடந்ததுன்னு நீங்கள் எதனா ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் இப்படி பிறந்தான், இவன் ஏன் இப்படி பிறந்தான், அப்படிலாம் தேவையே கிடையாது. அவன் எப்படி வேணாலும் பிறக்கட்டும், அவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, அவங்ககிட்ட ஒன்று இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுவும் நம்ம அறியாமையில தான் சொல்லின்னு இருக்கிறோன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, சும்மா இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம தான் சொல்லின்னு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ஒரு கான்ட்ரடிக்டரி மேன், நம்ம முரண்பாடு நிறைந்த மனிதர்கள். இந்த முரண்பாடுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்குள்ளே போகணும், திருப்பியும் வெளியிலே வரக்கூடாது. எல்லாரும் பொய்களை உண்மையை கொண்டு பாலிஷ் செய்து வச்சுன்னு உண்மை மாதிரியே பேசுகிறோமே தவிர உண்மை பேசலை. உண்மையை பேசவே முடியாது. கடவுளை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் தான் அந்த பயணத்துக்கு ரெடி ஆகணும். நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும். நீங்கள் தான் நான் சொல்கிறத செய்து பார்த்து ஒத்துக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே நிகழ்கின்ற காரியங்கள். அதை தான் நான் வெளியில் சொல்கிறேன். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையாக மாற்றி சொல்கிறேன். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா நான் வார்த்தையாக மாற்றி சொன்னதை உண்மைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் என் மேலே உங்களுக்கு எதனா ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னா உண்மையான ரெஸ்பெக்டாக இருக்கும். அது வரைக்கும் இதுவும் ஒரு விதமான இமேஜினேஷன் தான். புரியுதுங்களா? ஒரு விதமான கற்பனையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். தெளிவாக மாறுங்க. அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டு அதன் போக்கில் நிகழட்டும்னு அமைதியாக ஆகிட்டு அதை நிறுத்திடுங்க. மனமும் தன்னால் நின்றோம். எதை பற்றியும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட யாரும் ஒப்பீனியனும் கேட்கலை. நீங்களாகவே போய் ஒப்பீனியனும் சொல்ல வேண்டாம். உங்களோட ஒப்பீனியனும் உண்மையான ஒப்பீனியன் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றியான ஒப்பீனியன், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை நிலைநாட்ட விரும்புவாங்க. அதனால் இந்த நிகழ்வுக்குள்ளே பூந்திங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்கள நிலைநாட்ட விரும்புகிறாங்கல்ல, அதனால தான் இந்த நிகழ்வுகள் உங்களை துன்புறுத்துகிறது. அவங்களோட ஈகோ அவங்களோட மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக போராடின்னு இருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் அதில் சிக்கி சின்னாபின்னமாகி விடுவீர்கள். இந்த உலகத்தில் என்ன நிகழ்வு வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். அதான் நிகழுதில்ல, அப்படியே விடுங்க. விருப்பத்தை மட்டும் வச்சுங்க, சும்மா இருங்க, தேவைக்கு பேசிங்க. உங்கள் வேலை இவ்வளோ தான், சிம்பிள். புரியுதுங்க? நீங்கள் செய்யாத விஷயத்தை பற்றி கூட உங்கள் மேலே பழி போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரின்னு சொல்லிட்டு சும்மா இருங்க. தீர்ப்பு கூட இல்லை, நான் செய்யலை, அதெல்லாம் பண்ணல, நான் அப்படின்னு கூட சொல்ல வேணாம். உண்மை தன்னாலே நிலை பெற்றிருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் அதுக்கு மைண்ட் இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸ் மாதிரி வேலை பார்க்கும். ஆனால் உண்மை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும். ஆனால் கரெக்டாக நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதற்கான தீர்ப்பை ஒரு நாள் அது வழங்கியே தீரும். ரொம்ப நாளாக எடுத்துக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அது ஏன்னா பேசாது இல்லை, அது நடத்திடும். செயல்களை தன்னால் நடத்திடும். அதால் பேசலாம் முடியாது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம மைண்டோ வாயோ டக்குன்னு பேச பார்க்கும். ஆனால் உண்மை பேசாது. கொஞ்சம் டைம் எடுத்து அது நிரூபிச்சுக்கும். அதை நீங்கள் செய்யலைன்னு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்து காமிச்சிடும். நீங்கள் தப்பு செய்யலைன்னா உங்களை சுற்றி இருக்கல இந்த ஐம்பூதம் அதுவாகவே வேலை பார்த்து இவன் செய்யலைன்னு வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே காமிக்கும். நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் செய்தீங்கன்னு உங்கள் வாயே காமிச்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் சும்மா இருந்தால் போதுமானது. அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க.
நிகழ்வுகளை அப்படியே விட்டுருங்க. அதில் உங்களோட கருத்தையும் உங்களுடைய அறிவையும் ஏற்றி பேச வேண்டாம். அது எப்படியாப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நிறுத்தி விடுங்கள். நிகழ்வுகளை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய மனமும் நிற்கும். மனம் நிற்கும். அப்புறம் மனம் நின்றுதுன்னா நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுக்கு பின்னாடி நிறைய கதைலாம் எழுத வேணாம். இதுக்கு பின்னாடி நிறைய சாமி, ஆன்மீகம், இல்லாதவங்க, செத்தவங்க அவங்களெலாம் கொண்டு வந்துலாம் பார்க்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் யூ. உங்களுடைய முரண்பாடுகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். மாற்றலாம் வேணாம் உங்கள் தப்பை. நீங்கள் சரியாக மாறிக்கணும், சரியாக ஆகணும், அதெல்லாம் வேணாம். நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்னு ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களை பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நான் இப்படி தான் இருக்கேன், நான் எவ்வளோ பொய் பேசுகிறேன், நான் எவ்வளோ தப்பாக பேசுகிறேன், ஆனால் நல்லவன் மாதிரி வெளியில் நடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். ரியல் கோர் இவ்வளோ தப்பாக இருக்குது, ஆனால் வெளில அப்படியே தேன் மாதிரி பேசின்னு இருக்கேன், இப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுவாக மாறிடும். நிகழ்வுகளை நிறுத்திடுங்க. நிகழ்வு மேலே உங்களுக்கு எந்த அதிகாரமும் வேணாம். நிகழ்வுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களை ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு சும்மா இருங்க. 100% உங்களுக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த நிகழ்வு நிறுத்திடுங்க. அதில் உங்களுக்கு பணங்கனா வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க, சாப்பிடுங்க, கொண்டாடுங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. மற்றபடி இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஏழைன்னு சொல்கிற ஒன்று கூட உண்மை கிடையாது. நீங்கள் பணக்காரன்னு ஏதோ ஒன்று உங்களை நினச்சின்னு இருக்கீங்க, அதுவும் உண்மை கிடையாது. புரியுதுங்களா? முடிஞ்சால் நிறைய இருந்துச்சுன்னா மற்றவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாதவங்க மற்றவங்ககிட்ட வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் விருப்பங்களை உள்ளுக்குள்ள விதைங்க. சந்தோஷமாக இருங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்க ஒரு விதமான குப்பைகள்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இந்த குப்பைகள் கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இதை நிராகரிக்கவும் முடியாது. இதனால் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கலாம். பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் உங்களை பற்றியான அறிவை அறிந்திருக்கணும். உங்களோட அறிவு எப்படியாப்பட்டதாக இருக்குதுன்னு நீங்கள் அறிந்திருக்கணும். அப்போ உலக நிகழ்வுகளில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இந்த உலகத்தை லேசாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை சிதைத்து துண்டாக்கி வேதனையாக்கி ரத்தம் வழிய இந்த வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கும். ஒன்றுமேல புரியாத தன்மை தான், நம்மளுக்கு புரியல, அவ்வளோதான். உண்மையாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எந்த நிகழ்வும் உங்களை பாதிக்கவே இல்லை. உங்களுடைய ஓன் கருத்து தான் பிரச்சனையே. நீங்கள் அதை இமேஜின் பண்ணுறீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. அதுதான் உங்களுக்கு துன்பத்தையும் நெருக்கத்தையும் உங்களை துண்டாடுது. இல்லாத விஷயங்களை இமேஜினேஷன் பண்ணி தான் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. நிறுத்திடுங்க, பரவாயில்ல, நிறுத்துங்க. அதை பற்றியான சிந்தனையும் யோசனையும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்படியே நிறுத்திட்டு கிளம்புங்க. அவ்வளோதான். சரின்னு போயினே இருங்க. அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. இறைவனர்களால் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். நாளைக்கு வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.